நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐடிஎஃப்சி பெஸ்ட் பேங்க் உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 ரூபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65 ரூபீஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி உருவாகி இருக்குது பாருங்கள். இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் இப்போ மேலே போணுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் இங்கேருந்து இந்த இதுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14% கிட்டே கிடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்டமும் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பழைய டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போய்ட்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் மேலேயும் கீழேயும் போய்ட்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்னாக அதேமாரியே பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் போய்ட்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு நிறையா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக்கு இதாக இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது எப்போ பிரேக் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போயாவது பிரேக் பண்ணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் கூட ஆகலாம் பிரேக் ஆகிறதுக்கு. அது நமக்கு சொல்ல முடியாது. இப்போ பிரேக் ஆனிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பழைய தடவை நிறையா வாட்டி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மேலேயும் கீழேயும் போய்ட்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் அதேமாரி தான் இந்த பேட்டர்னும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாக் என்ன அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 34 ரூபா கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 45 60 ரூபா கிட்டலாம் இருந்துச்சு இந்த ஸ்டாக்கு. நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க இதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபுல்லாக வச்சு பார்க்கலாம் இதோட பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 60 ரூபா கிட்டலாம் லிஸ்ட் ஆகிருக்கு. 60 ரூபா கிட்ட லிஸ்ட் ஆகிட்டு இப்போ கீழே போயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போய்ட்டு ஒரு ஸ்விங் மாதிரி ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்டில் இதாகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த முக்கான மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். அந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நேராக கோடு போட்டு மேலேயும் கீழேயும் போயிருக்கா இருங்க. இது பார்த்திங்கன்னா இப்படி போயிருக்கு, இப்படி வந்திருக்கு. இதை வந்து எப்போ வந்துட்டு பிரேக் ஆகி மேலே போதும் அப்போ நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி காட்டிடுவான். அதாவது பார்த்திங்கன்னா நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பிரேக் ஆகுதோ இந்த சைடு இப்போ பிரேக் ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ போனாலே 34, இங்கே போனால் 69, இங்கே போணுச்சுன்னா 80 இந்த பர்சன்டேஜ் கிட்டே காட்டுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க.